அப்படிதான் இருக்கு. அது மாதிரி குடிஞ்சு தலை நிமிராமல் உட்காந்துருக்க பெண்களும் துப்பட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப குளிர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ குட் சைன் சென்னையில் இந்த வெதரில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் ரெஜினா முரளி மேடம். 25 years இஸ் ஃபேபுலஸ். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். 25, 50, 100 years தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டாண்டிங் அ டெஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு ரெண்டு விஷயம் தான் சொல்லணும். நான் டாக்டர் ஜேபிஆர் ஒரே ஒரு முறை தான் சந்திச்சிருக்கேன். பல முறை பார்த்துருக்கேன், பட் அவரை மீட் பண்ணது ஒரே ஒரு முறை தான். ஒன் ஆஃப் த குரூப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் செவரல் இயர்ஸ் பேக் அவருக்கு நீ சர்ஜரி ஏதோ நடந்தது. அப்போது கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்காக போயிருந்தேன். தென் வி ஃபினிஷ் த ரெக்ரூட்மெண்ட். சான்சலர் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ளே போனோடனே அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், இப்படி வணக்கம் சொல்லிட்டு, தம்பி காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னால் எந்திரிச்சுட்டு உங்களை வரவேற்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கால் அப்படி மேலே தான் வச்சு பேசணும் அப்படின்னாரு. கூப்பிட்டுட்டு என்ன கேட்டால் நீங்கள் என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஹெச்ஆரில் இருக்கேன் சார். ஸோ நீங்கள் தான் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம். உங்கள் ப்ரெசன்டேஷன் நான் பார்த்தேன், ரெக்ரூட் த க்ரீம்ன்றீங்க, க்ரீம் கேக்குக்கு மேலே தானே தம்பி இருக்கும் அப்படின்னாரு. சொல்லிட்டு பக்கத்தில் அந்த கேக் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு தெரியும், இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு முன்னாடி சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு தான் நீங்கள் பேசணும் அப்படின்வாங்க. ஸோ என்கிட்ட சொன்னார், அந்த கேக் இருக்குல்ல தம்பி, அந்த கேக் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. கேக் எடுத்து சாப்பிட்டேன். டக்குன்னு என்னை பார்த்து கேட்டார், இந்த க்ரீம் எங்கே தம்பி இருக்குதுல்ல அப்படின்னாரு. சார் கேக் மேலே இருக்குது சார். க்ரீம் மட்டும் நல்லா இருக்கா, கேக்கும் நல்லா இருக்கா தம்பி அப்படின்னாரு. இல்லை சார், கேக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு போனால் மீதி இருக்கிற பசங்களாம் யார் தம்பி எடுக்கிறது அப்படின்னு கேட்டார். இட் ஸ்ட்ரக் மீ அ கார்ட். எனக்கு பதில் சொல்ல தெரியல. நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பி இப்படி யோசிச்சாரு, உங்கள் கஷ்டம் புரியுது, உங்களால் எல்லாரும் எடுக்க முடியாது, இந்த மற்ற பசங்களையும் எம்ப்ளாயபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க அப்படின்னாரு. And that was a very, very hard-hitting message for a young HR professional like me at that point in time. அவர் ரொம்ப சொன்னதான், நீ மேலே நல்லா படிக்கிற பசங்க, சூப்பராக மார்க் இருக்கிற பசங்களை ரெக்ரூட் பண்ணுங்க, அதுக்கு நிறைய கம்பெனி வரும். பட் இன்னும் கீழே இருக்கான்ல பையன், அவனுக்கு ஏதோ ஸ்கில் இருக்குல்ல, அவனை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் பாருங்க அப்படின்னாரு. Several years later, when I went on to start Matram Foundation in 2013, that message kept me going. இந்த கை தட்டுற பிள்ளைங்கள்லாம் யாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதெல்லாம் என் ஃபவுண்டேஷன் பசங்க. ஸோ டாக்டர் அபூர்வா மேடம்க்கு ஒரே ஒரு மெசேஜ் தான். மேடம், த லார்ஜஸ்ட் பெனிஃபிஷரி கான் பி யூ, இட் ஹாஸ் டு பி மீ. Because every year about 70 to 80 students get full scholarship and they study in this lovely institution. That message got me thinking, education is not the, college is not the place where you come and get a degree. I always believe education is something which not just opens your heart, it opens your mind, and it's a place, a college is a place where you identify your true potential. நான் படித்த லோயலா கல்லூரியோட முதல்வர் அடிக்கடி சொல்லுவார், என் காலேஜுக்குள்ளே வரும்போது கழுதையாக வரலாம், தப்பே கிடையாது, வெளியில் போகும்போது குதிரையாக போ அப்படின்னுவார். And that's the message Dr. JPR has imbibed in everybody, that you come in, you can be a nobody when you come into JPR group of institution, but when you go out, you should go out like a winning horse. The second incident, much later, நாகர்கோயிலில் ஒரு காலேஜில் கான்வெகேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ அந்த காலேஜோட சேர்மன், when he was about to speak, he was remembering Dr. JPR and he broke down. ஸ்டேஜ்லேயே broke down and எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு இவருக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் தெரியல. அண்ட் ஒன்லி when மிஸ்டர் முனிரத்னம் சார் இன்னைக்கு மேலே வந்து சொல்லும் போது, நீ ஒரு காலேஜ் ஆரம்பி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிளை கோட் பண்ணார். நாகர்கோயிலில் இட்ஸ் ஒரு Tier 3 இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜ் சேர்மன் was sharing this on stage and I quote him. திடீர்னு அந்த காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன், 2 மாதத்துல இன்ஸ்பெக்ஷன் வரப்போகுது அப்படின்றாங்க. காலேஜ் இஸ் ஃபுல்லி நாட் ரெடி, அந்த இடம் இஸ் ஃபுல்லி நாட் ரெடி. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஃபோன் பண்ணாராம் ஜேபிஆர் சாருக்கு. பா அதுக்கு ஏன்பா கவலைப்படுறேன், நீ பேசாமல் இருப்பா, ஆள் வரும்பா அப்படின்னாராம். 2 லாரி ஃபுல்லாக கொத்தனார், பெயிண்டர், மேசன்ஸ் he sent from here. And the next 2 months the college white wash பண்ணி எல்லாம் பூசுகிற வேலையெல்லாம் பூசி பெயிண்ட் அடிச்சு எல்லாம், it was properly ready for the inspection and the inspection went through. And that college chairman said, only a man like JPR can think like that, right? And not just for a college somewhere in Chennai, this is a college somewhere in Nagarkoil, and he was remembering that incident. And then he tells me, sir, அவங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல சார், நாகர்கோயிலேருந்து எங்கள் பிள்ளைங்களை பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து இவங்க காலேஜ் ஹாஸ்டலில் தங்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அந்த கன்சார்ட்டியம் மூலமாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கெலாம் பெரிய மனசு வேணும் அப்படின்றது. ஐ திங்க் தட்ஸ் சம்திங் ஃபென்டாஸ்டிக். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்
Many places, when an institution goes beyond 25, 50, 75 or 100 years, நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ஃபவுண்டரை மறந்துடுவோம். And in events like this kind of recalls and tells you who the founder is. நீங்கள் சி படிங்க, C++ படிங்க, ஆரக்கிள் படிங்க, கூழாங்கல் படிங்க, பாறாங்கல் படிங்க, ஜாவா, காவா, யமா என்ன வேணால் படிங்க. முடிஞ்சால் உங்கள் ஃபவுண்டர் சேர்மனையும் கொஞ்சம் படிங்க. ஓகே, இஃப் யூ ரீட் ஹிம், it can be the biggest management book that you can ever read in your life, because in the road, the IT highway அப்படின்ற இந்த road, now it's very famous for all the IT companies, but several years ஒரு சகதியில் அந்த கதை கேட்டாலே பயங்கர இன்ஸ்பயராக இருக்கும். ஒரு கயிறு கட்டல் எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டு தான் he started building his group of institutions across. So that's the kind of legacy that this man is left. And I'm very honored to be here, madam, and you are continuing the legacy of your father. அதாவது கொடுப்பது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, அது எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் வந்துடாது. One thing that this gentleman has left in his family is the art of giving. Okay, and they are such benevolent givers. நான் இங்கே இருக்க என் பிள்ளைங்களை பற்றி கதை பேசினாலே 4 நாளைக்கு பேசலாம். ஓகே, and I only make sure that when it comes to the foundation that I run, the most deserving girl children, அவங்கள எங்கே போடணும்னா யோசிச்சு போடுவோம். அது கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். JPR குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேடம் மேரி காலேஜ்லாம் வந்துன்னா we can கண்ணை மூடிட்டு போடலாம், because we find it's a very safe and secure place for our girls. And I will share a good news sometime later. One of your student, JPR Arts and Science Collegeல படித்த ஒரு student has cracked group 1 and she wants to go for UPSC, and if that happens, that will be our biggest success story for our foundation and will be a fitting tribute to your institution, madam. So thank you very much, all the very best. இன்னும் கொஞ்சம் பேர் பேசுவாங்க. Sit back and enjoy their message. ஸ்பெஷலாக JPR சாரை பற்றி வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தலையில் ஏற்றிக்கோங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வாழ்க்கையை மாற்றுறது ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு நல்ல வீடியோவாக இருக்கலாம். சில டைம் ஒரே ஒரு லைன் பேசுனது இந்த இன்ட்ரோ வீடியோவில், I don't know whether you heard this man spoke about dreams. எல்லாருக்கும் கனவு இருக்கணும் அப்படின்றாரு, ரைட்? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கணும். இப்போ நமக்கும் பல கனவுலாம் வந்திருக்கு. எனக்கெல்லாம் கனவு வந்திருக்கு, இந்தியாவுக்காக நான் கப்பு ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி, வேர்ல்டு கப்பே ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி 5 பைசா பிரோஜனம் இல்லாத கனவுலாம் வந்திருக்கு. சச்சின் டெண்டுல்கர் என் காலில் விழுந்து கதற மாதிரி கனவு வந்திருக்கு. சௌரவ் கங்குலி நீ தான் எப்படியாவது காப்பாற்றணுன்ற மாதிரி கனவுலாம் வந்திருக்கு. இந்தியாவுக்கு கப்பு ஜெயிச்ச பிறகு சச்சின் டெண்டுல்கர் என்னை தோளில் தூக்கிட்டு வந்த மாதிரிலாம் கனவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தண்ணி தெளிச்சு எழுப்பிடுவாங்க, எஞ்சி போடா காலேஜுக்கு அப்படின்வாங்க. I just want to quote Abdul Kalam's definition of dreams, which is something very powerful. தமிழில் சொல்லணும்னா, தூக்கத்தில் வருவது கனவு இல்லை, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அதுமாதிரி தூங்க விடாமல் என்ன கனவு இருக்குன்னு பாருங்க. அதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இஸ் an educational institution like this. Dream big and wish you all success. Good luck. Being relevant in the changing times. My heartfelt congratulations to Dr. Regina for carrying forward the JPR legacy with such dedication and for leading the university to its remarkable 25-year milestone. I just have one suggestion for the students. From the industry side, I have seen that internships transform students, giving them not just knowledge but adaptability and communication skills in the real world problems. When academia and industry work together, we create graduates who excel from day one. So, here's to JPR University and congratulations and many more future accomplishments. Thank you. Of this grand occasion, it is my great honor to deliver the vote of thanks on behalf of the institution. Today's celebration has been a blend of legacy, pride and promise. And none of this would have been possible without the presence of you all here. First and foremost, I extend our deepest gratitude to all our esteemed dignitaries, honorable chancellors, vice chancellors, registrars, executive directors, industry experts, and academic pioneers. Your gracious presence and thoughtful words have truly elevated the spirit of the celebration. We express our profound gratitude to the dignitaries who shared their kind wishes and inspiring messages. Your words remain etched in our collective memory. A special appreciation to the talented team that presented the welcome dance performance, a vibrant and graceful way to begin our celebration. I record my sincere thanks to the contemporaries of our beloved founder, late Colonel Dr. JPR,
Thank you for being here on our personal invitation. Your presence means a lot to us and honors the founders' visions and leaderships. A special thanks to all our incredible faculty members. You are and always will be the backbone of this institution. Your dedication, commitment, and guidance have shaped generations of students and continue to uphold the standard of excellence JPR Engineering College is known for. Finally, a big thanks to the organizing committee, the technical teams, and our media partners. Thank you for ensuring a seamless and spectacular event. This is not just the end of a celebration, it's the beginning of the next great chapter in the JPR legacy. Thank you once again. ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எங்களோட காலேஜோட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நிறைய சான்சலர்ஸ் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், ஐடி கம்பெனி ஹெட்ஸ் அண்ட் அடுத்த சோஷியல் ஹெட்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் கம் டுகெதர் டு செலிப்ரேட் அலாங் வித் அஸ். இன்னைக்குள்ள செலிப்ரேஷன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃபார் ஆர் 25 இயர்ஸ் ஜூப்ளி which happened along with press members also, and we would like to grow more with this day. We thank you so much for all of your support today. Thank you so much. Yeah. 25 years celebration. It was a journey of 25 years, and through a lot of hard work, we have come to this Silver Jubilee. We've come to this Silver Jubilee celebration, and we're starting to grow more and more, and hopefully hit our 50s. DJ song. Okay. Happy to have celebrated the 25th Jubilee year of JPR Engineering College. We have come a long way, and this is a Silver Jubilee, and we are really thankful to the media, the press, to the well-wishers, to the industry people, to every chancellor who supported to this day and came and celebrated this day along with us. We would like to thank each and everyone. Yeah. Thank you, sir. Anything else to say? இருக்கிறதுனால அவங்க பெண்களை இப்போ நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள சலுகைகள், கவர்மெண்ட் சலுகைகள் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஹாலில் பார்த்துருப்பீங்க 70% கேர்ள்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றம் வீட்டில் இருக்க சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. அதனால எல்லாரும் இப்போ நிறைய things வந்திருக்கு for the benefits. They have to come forward and take it and see that they also excel in education. A good education makes a good community. பெண்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி கிடையாது தமிழ்நாட்டில். மதுரையில் மட்டும் இருக்கு. சிலர் பெண்களுக்கு தனியாக ஐடியா இருக்கு. கண்டிப்பா பெண்கள் மட்டும் படிக்கிற யூனிவர்சிட்டி யாருமே, ஏன்னா அப்பா வந்து முன்னேற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு சேர்க்கும் போது முதல்ல வந்து 100 கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் ஆஃப் ஆர் யூனிவர்சிட்டி. அப்படி இருக்கும்போது அவர் கனவுல அவரோட இதுல நாங்க மெமோரியில நாங்க ஒரு யூனிவர்சிட்டி கண்டிப்பா கேர்ள்ஸுக்காக. மேரேஜ்ல விஜய் சார் வந்தாங்க, அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு மேம்? அது வேற மேரேஜ் இந்த யூனிவர்சிட்டி. ஓகே, சாரி சார், நோ பொலிட்டிக்கல். தேங்க்யூ. காலேஜஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இந்தியாவில் லெவலில் 2-3 காலேஜஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம ஏபிஆர்ல வந்து அந்த மாதிரியான கோர்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஷுவர், கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் எங்க அப்பாவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிச்சாரு. ஸோ ஒன் ஆஃப் த கோர்ஸ் ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். அதுலேயும் மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க கண்டிப்பா. பிகாஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து நிறைய பேர் அதுலேருந்து தான் வருவாங்க கவர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர் ஹூ ஹவ் பிகம் கலெக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்களும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி இங்கே ஆரம்பிச்சோம்.